விவசாயிகளுக்கு வணக்கம். கொள்ளுக்கு தகுந்த பட்டம் பாத்தீங்கன்னா ஐப்பசி பட்டம் தான். ஆனா நாங்க கார்த்திகை பட்டத்தை தான் போட்டோம். ஐப்பசி போட்டு தான் இன்னும் நல்லா விளைச்சல் இருந்திருக்கும். இது இப்பதான் நீங்க கொள்ளு அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தண்ணி பாய்ச்சதுல நல்லா கொஞ்சம் விளைச்சல் அதிகமா இருந்துச்சு. தண்ணி பாயாது கொஞ்சம் விளைச்சல் கம்மியா தான் இருந்தது. நம்ம மத்த பயிர் மாதிரி கொள்ளுக்கெல்லாம் அதிகமா நம்ம செலவு பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு கொத்து தான் கொத்திட்டோம்னா கொள்ளு விளைச்சலுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 90 நாள்ல கொள்ளு விளைஞ்சிரும். எங்க அம்மா சொன்னாங்க, அந்த காலத்துல கருப்பு கொள்ளு தரிப்போம், இப்பெல்லாம் அந்த கொள்ளே இல்ல அப்படின்னாங்க. நானும் அந்த கருப்பு கொள்ளு எங்கன்னு தேடி பார்த்து அது எடுத்துட்டு வந்து எங்க வயல் ஓரம் ஒரு மூலையில மட்டும் தெளிச்சோம். இந்த கருப்பா இருக்க உணவுல தான் நம்ம மனிதனுக்கு நல்லாவே எதிர்ப்பு சக்தி இருக்கும். இந்த கொள்ளு மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நல்ல ஒரு சிறந்த உணவா இருந்தது. இதை சாகுபடி எல்லாருமே பண்ணுவோம். ஒரு காலத்துல பயிர் வகை பயிர் எல்லாருமே பண்ணுவாங்க. இன்னைக்கு பயிர் வகை பயிர் பண்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நம்ம சாதா கொள்ளு ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்குது. இந்த கருப்பு கொள்ளு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 166 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது நீங்க மார்க்கெட்ல. நம்ம மண்ணுக்கு ஏற்ற பாரம்பரிய விவசாயம் பண்ணுவோம். வாழ்க்கை இயற்கை விவசாயம். மீனமில தேவைப்படுற விவசாயிங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.